அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் என்ற நால்வரிலே மிக குறைந்த வயதிலேயே இறைவனுடைய அருளினாலே ஞானப்பால் உண்டு திருஞான சம்பந்தர் என்ற பெயரை பெற்றார். இவர் அவதாரத்தை சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். அப்படி பெரிய புராணத்திலே பெரும்பாலான பாடல்கள் திருஞான சம்பந்தரை பற்றி தான் பாடப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் பாடலாக சேக்கிழார் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருஞான சம்பந்தர் வரலாற்றை சொல்ல வரும்போது சேக்கிழார் அவருடைய திருவடிகளை மனதிலே நினைத்துதான் இந்த புராணத்தை பாடுகிறேன். அவருடைய அவதார நோக்கம், அந்த நேரத்திலே 7ஆம் நூற்றாண்டிலே சமண சமயம் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. திருநீர் அணியாத முடியாத நிலை இருந்தது. கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சொல்வார்கள். திருநீரை அணிந்தாலும் தீட்டு, திருநீரை அணிந்தவர்களை பார்த்தாலும் தீட்டு என்று சமணர்கள் வைத்திருந்தார்கள். அந்த நிலை மாற வேண்டும். சைவ நெறி தழைத்தோங்க வேண்டும். வேத நெறி தழைத்தோங்க. வேத நெறி என்பது சமயத்தையும் சொல்லுகிறது. அதே சமயத்தில் தமிழ் வேதம், வடமொழி வேதம், எந்த வேதமாக இருந்தாலும் இறைவனுக்கு உகந்தது. வடமொழியும் தென்மொழியும் ஆனார்தாமே என்று தாண்டகத்திலே குறிப்பிடுவார். அப்படி வேத நெறி தழைத்தோங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும், சைவத்துறை நன்றாக செழித்து வழங்கவும், பூத பரம்பரை பொலிய, பூதம் என நம்மை போல ஆன்மாக்களை குறிக்கிறது. சிவனடியார்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், சிவநெறி தழைத்து ஓங்க வேண்டும். இதையெல்லாம் காரணமாக வைத்து தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரம் ஏற்பட்டது என்பதை முதல் பாடலிலேயே அவர் குறிப்பிடுகிறார். அப்படி திருஞான சம்பந்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பெரிய புராணம் மிகவும் துணையாக இருக்கிறது. அதை இந்த திருஞான சம்பந்தர் குரு பூஜை காலத்திலே பதிவு செய்வதற்கு மிகவும் இறைவனுடைய திருவுருளை மகிழ்ந்து இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.